எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்க சிவத்தமிழ் சேனல். நான் உங்கள் கார்த்திகேயன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு பில்டிங் நம்ம கட்ட போகிறோம், வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், இல்லை ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது எஸ்டிமேஷன் காஸ்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்பவே முக்கியமானது இது. ஸோ ஏன்னா வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம அந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்க முடியும். இல்லை ஒரு கிளைண்ட்டாக நீங்கள் கிளைண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கனாலும் அந்த வீட்டுக்கு எவ்வளோ ஆகுங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம், எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ கடைசி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்டிமேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நம்ம ஒரு செக்மெண்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். என்னென்ன செக்மெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த் ஒர்க், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிசிசி, பிசிசினா பிளைன் சிமெண்ட் கான்கிரீட், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க்கு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கான்கிரீட் ஒர்க்கு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஒர்க், அடுத்தது எலக்ட்ரிக்கல், அடுத்து பிளம்பிங், அடுத்து பார்த்தீங்கன்னா டைல் ஒர்க்கு, புட்டி அண்ட் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இதுதான் மேக்ஸிமம் நமக்கு ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக நமக்கு வர்ற ஒர்க்ஸ் எல்லாமே இவ்வளோ தான் ஒர்க்ஸ் வரும். இந்த இதுக்குள்ளேயே நமக்கு எல்லா ஒர்க்ஸும் கவர் ஆகிடும். ஸோ இதை நம்ம எப்படி பிரித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் நமக்கு என்னென்ன ஒர்க்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எஸ்டிமேஷன் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்கான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஃப்டி, எஸ்எஃப்டி, ஆர்எஃப்டி. இந்த சிஎஃப்டிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபிக் ஃபீட். இந்த கியூபிக் ஃபீட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்டிங்கிறது ஸ்கொயர் ஃபீட், ஆர்எஃப்டிங்கிறது ரன்னிங் ஃபீட். இந்த 3 கேல்குலேஷன் தான் நம்ம இந்த எஸ்டிமேட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ண போகிறோம். இந்த 3 கேல்குலேஷன் தெரிஞ்சாலே போதும், நம்ம ஈஸியாகவே எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எர்த் ஒர்க். எர்த் ஒர்க்கில் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன், எர்த் ஒர்க் ரீஃபில்லிங். ஸோ இந்த எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா காலம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா காலமோட எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் சம்ப் இருக்குது அப்படிங்கும்போது வாட்டர் சம்ப்கான எக்ஸ்கவேஷன் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் இருக்குது அப்படின்னா செப்டி டேங்க்கான எக்ஸ்கவேஷன். அடுத்து சோக் பீட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா சோக் பீட்டுக்கான எக்ஸ்கவேஷன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1:3 காலம் நான் போட போகிறேன். ஸோ எனக்கு அதில் 4க்கு 4 நான் குழி எடுக்கிறேன் அப்படிங்கும்போது 4 × 4 எவ்வளோ டெப்த்துக்கு எடுக்கிறேன் அப்படிங்க பார்த்தீங்கன்னா × 7. ஸோ அதை நான் கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 112 சிஎஃப்டி கிடைக்குது. இது ஒரு காலமுக்கு. இதே உங்களுக்கு ஒரு 10 காலம் வருது, இல்லை 15 காலம் வருது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு இந்த 112 × 10 போடுக்கிறேன். எனக்கு ஒரு 10 காலம் இருக்குன்னா 112 × 10 போட்டேன்னா எனக்கு 1120 சிஎஃப்டி கிடைக்குது. ஸோ இதுதான் காலம், டோட்டல் காலம் 10 காலம் இருக்குன்னா அந்த 10 காலமுக்கான எக்ஸ்கவேஷன் இதுதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாட்டர் சம்ப். வாட்டர் சம்ப் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா வாட்டர் சம்புக்கான இது எப்படி அப்படிங்கும்போது வாட்டர் சம்பு இப்போ நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஒரு 8க்கு 8 எடுத்துருக்கீங்க, 8க்கு 8 எக்ஸ்கவேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது × 6 ஃபீட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்கவேஷன் வாட்டர் சம்புக்கான எக்ஸ்கவேஷன் ஏரியா 384 வருது. 84 சிஎஃப்டி வாட்டர் சம்புக்கான எக்ஸ்கவேஷன் மட்டும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க். செப்டிக் டேங்க் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்குலர் ஷேப்பில் எடுப்போம். ஸோ செப்டிக் டேங்க்னு பொறுத்த வரைக்கும் நம்ம சர்க்குலர் ஷேப்பில் மேக்ஸிமம் எடுப்போம். அதனால செப்டிக் டேங்க் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப் இருக்கிறத நம்ம ஏரியா எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கான ஏரியா எடுத்துகிட்டு அதில் எவ்வளோ டெப்த்து பண்ணுறீங்க அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு 4 அடி ரிங்கு போடுறேன் அப்படிங்கும்போது அதுக்கு நான் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையோட வேல்யூ 3.14 × R2 பை R² தான் ஃபார்முலா. 2/2 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏரியா கிடைக்குது. ஸோ இது இப்போ நான் ஒரு 6 ஃபீட் இல்லை 8 ஃபீட் எடுக்கிறேன் அப்படின்னா 8 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 100 சிஎஃப்டி கிடைக்குது. ஸோ இதுதான் இதுக்கான ஏரியா. இப்போ செப்டிக் டேங்க் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம இப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். சோக் பீட்டுக்கும் நம்ம சர்க்குலர் ஷேப்பில் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிசி ஒர்க். ஸோ இந்த பிசி ஒர்க் ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் இதில் நமக்கு இதில் போடுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் போடுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ அந்த ஏரியாவில் இருக்கிறது நமக்கு பிசி போடுவோம். முன்னாடி இந்த மெட்டல் போடுற பிசினா என்னென்னா பிளைன் சிமெண்ட் காங்கிரீட். பிளைன் சிமெண்ட் காங்கிரீட் இந்த மெட்டல் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக காங்கிரீட் போடுறோம் அப்படின்னா அது மட்டமாக தட்டிட்டு தான் நம்ம போடுவோம். ஸோ அந்த இதுக்கான இது பிசி. ஸோ இந்த பிசி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு காலம் பிட்டுக்கு 4 × 4 அப்படின்னு இருக்குது அப்படின்னா × 0.25. ஸோ இந்த 0.25ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் நம்ம போடுறோம் அப்படிங்கும்போது பிசி நம்ம 3 இன்ச் போடுறோம் அப்படிங்கும்போது அதை நம்ம 3 இன்ச்சு /12 பண்ணிக்கணும். இன்ச்சில் இருக்கிறத நம்ம ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா /12. ஸோ அதுதான் 0.25 அப்படின்னு நம்ம வேல்யூ. ஸோ அதை போட்டிங்கன்னா நமக்கு 4 சிஎஃப்டி கிடைக்குது. ஒரு காலம் பிட்டுக்கு நமக்கு 4 சிஎஃப்டி நமக்கு பிசி போட வேண்டியிருக்கு. ஸோ இதே மாதிரி 10 காலம் நமக்கு வருது. 10 காலம் நமக்கு தேவைப்படுது. ஸோ × 10 போட்டுக்க வேண்டியதான். 10 போட்டிங்கன்னா நமக்கு 40 கிடைக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வச்சுப்போம். 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்னா 1000 × 0.25. ஸோ நமக்கு 250 சிஎஃப்டி கிடைக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேறு எங்கே பிசி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சம்பிள் நம்ம கண்டிப்பாக பிசி கீழே போடுவோம். ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி இப்போ நம்ம 8க்கு 8ன்னு எடுத்துக்கணும். 8க்கு 8ன்னு சைஸ் எடுத்துக்கணும். × 0.25 அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு 16 சிஎஃப்டி கிடைக்குது. ஸோ இதுதான் நமக்கு பிசி ஒர்க்ஸ்.
ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் நமக்கு வந்து பெருசாக போகும். ஸோ அதனால் வந்து நம்ம செக்மெண்ட்ஸாக போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த இதில் நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோம்னா எர்த்வொர்க் அண்ட் பிசி ஒர்க்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் டோட்டலாக வர ஒர்க்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது நமக்கு அது ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோஸ் சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த பார்ட்டை வந்து நான் கண்டினியூ பண்ணி அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்க நன்றி. தேங்க்யூ.